தௌஹீத் ஜமாத் ஒரு பள்ளின்னு சொன்னா பக்கத்துல ஜாக்கு ஜமாத்து ஒரு பள்ளியை கட்டுறாங்க, போட்டி பள்ளி. எங்காவது ஹனபி பள்ளி இருந்துச்சு, போட்டி பள்ளி சாகு ஒரு பள்ளியை கட்டுவோம், எங்கா பாத்துறீங்களா? இதுல ஷாபி ஹனபி சொல்றோம், ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா அவங்களே பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க. எத்தனை பள்ளியாச? 10 பேர் தான் இருப்பாங்க, 5 பேருக்கு ஒரு பள்ளியாசம், 5 பேருக்கு 100 பள்ளியாசம் பக்கத்துல. தமிழகத்துல எத்தனை ஊர்ல அப்படி கட்டி விட்டாங்க. ஆனா ஷாபிக்கு ஒரு பள்ளி, ஹனபிகளுக்கு போட்டிக்காக கட்டப்பட்ட ஒரு கொடுமை எங்க பாத்தீங்களா? 1000 வருஷமாக பார்த்திருக்க முடியாது. ஒற்றுமை மதபல தான் இருக்குது. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் பொய்ங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அதனால இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒற்றுமை ஆகட்டும், குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்குது. அவங்க எல்லாம் ஒன்று போய் என்ன தெரியுமா சொல்லணும், இந்த இளைஞர்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லணும், ஏங்க ஷாஃபில கூட ஹனபில கூடாது, பிரிவினை இருக்குது, வாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு ஒற்றுமை இருக்கலாம், அப்படி தானே எங்களை கூப்பிட்டீங்க. அதை நம்பி நாங்க வந்துட்டோம்ல. இப்ப நீங்க ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாக்கு ஜமாத்து ஒரு சட்டத்தை சொல்லுது, தௌஹீத் ஜமாத்து ஒரு சட்டத்தை சொல்லுது, ஜமாத்துல் முஸ்லிமிங்கிற ஒரு மதுஹப் ஒரு சட்டத்தை சொல்லுது. இன்னைக்கு ஒரு ஒண்ணு உண்டாக்கி இருக்கிறாங்க எங்க கால்பட்டணத்துலங்க, சமாதான பேரவை ஜமாத்து, உங்களுக்கு தெரியுமா? அப்ப இவங்க எல்லாம் இந்த இளைஞர்கள் கேட்கணும், நீங்க ஏன் ஆளுக்கு ஒரு ஜமாத்தா பிரிஞ்சீங்க? ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்றீங்க. உங்கள்ட்ட குர்ஆன் தானே இருக்குது, ஹதீஸ் தானே இருக்குது, ஏன் நீங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கொடுங்க, ஒரே சட்டமா சொல்லுங்க, இல்லன்னா மதபுக்கு போயிருவோம் நாங்க. நீங்க எதை சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்தீங்க? போயிருன்னு சொல்லணும் இந்த இளைஞர்கள். அதுதான் உண்மை. அடுத்த கேள்வி, ஒருவர் இறந்தவுடன் அவர் இறந்த 40வது நாள் இறந்தவர் பெயரில் மௌலிது ஓதலாமா ஓதக்கூடாதா என்று சில குழப்பவாதிகள் ஓதக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இதற்கு தக்க விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஃபைதுர் ரஹ்மானியா சங்கம் லப்பே குடிக்காடு அப்படி கேட்டுக்கிறாங்க. பொதுவாங்க இறந்து போனவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் சேர்த்து வைக்கணும். அது பல வகையான நன்மை இருக்கு. ஜக்காத்து, அது தர்மம். ஜக்காத் ஒரு பொருளை இருந்தாலும் அவருடைய பொருளை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். அதே போல ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம செய்யலாம், அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். நோன்பு, அந்த நோன்பை சேர்த்து வைக்கலாம். இப்படி அதே போல குர்ஆன் ஷரீஃப், இப்படி எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குங்க. இப்ப சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் வெளியூர் போயிருந்தேன், என்னுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க, இப்பதான் நான் ஊருக்கு வந்திருக்கேன், என் தாயாருக்கு வேண்டி தர்மம் செய்ய நினைக்கிறேன், நான் செய்யலாமா? நன்மை போய் சேருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மம் செய்யுங்க, போய் சேரும். இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாம். அதனாலதான் நம்ம வந்து மற்றவர் உறவினர்கள் ஏழைகளை அழைத்து வைத்து சாப்பாடு கொடுக்கிறோம். ஏன்? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். தர்மம் 1000 இருக்கலாம், வயிற்றுக்கு சோறு கொடுக்கிறோம்ல, அந்த மாதிரி சிறந்த தர்மம் இருக்காது. செல்லதாசன் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம தர்மம் கொடுக்கிறோம், எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறோம், ரொட்டி கொடுக்கிறோம், எல்லாம் காரணத்தோட தான், எல்லாம் ஹதீஸ் வந்த மாதிரி தான் செய்யறோம். அதே போல நோன்பு வைக்கலாம். செல்லதான் சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு நோன்பு கடமை, மூத்தா போயிட்டாரா சாம அன்ஹு வலியுஹு, அவருடைய பொறுப்புதாரர் நோன்பு வைக்கட்டும். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல ஹஜ்ஜு. இப்ப பாருங்களேன், ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்லலாம், என் சகோதரி ஹஜ்ஜு செய்யணும்னு நேர்ச்சி வச்சாங்க, அதை நேர்ச்சியை நிறைவேற்றதுக்கு முன்னாலேயே வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா? அந்த நன்மை போய் சேருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொல்றதுக்கு முன்னால ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அருமை தோழரே, உங்கள் சகோதரிக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அனுப்பிங்களா மாட்டீங்களா? வந்த தோழர் சொன்னாங்க, அடப்பேன்னு யார சொல்லலாம், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்லி தைன் அல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வின் கடனை அடையுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ ஹஜ் செஞ்சு நன்மை சரிப்பிக்கலாம்னு தெரியுது. அந்த மாதிரி தான் குர்ஆனை ஓதி, ஏன்னா குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்வி அடுத்து வருது, அந்த குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் அங்க சொல்லிக்கிறேன். வேணுமானா ஒண்ணே ஒன்று மட்டும் போய் சொல்லிக்கிறேன். குர்ஆனுக்கு இருக்குங்க, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள். அஹ்மதிலே, அபூதாவுதிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவ அதனாலதான் குர்ஆனை ஓதுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம எந்த காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். சரி 40 அப்படின்னு ஏன் நம்ம ஓதுறோம் அப்படி கேட்கலாம். சில பேர் கேட்பாங்க, என்ன 3, அது என்ன 7, அது 40 அப்படிம்பாங்க. நம்முடைய வசதிக்காக நாம் தேர்ந்தெடுத்த நாட்கள் அவைகளை தவிர அந்த நாளில் தான் ஓதணும் அப்படிங்கறதல்ல, எந்த நாளில் ஓதலாங்கிறது தான் உண்மையானது. அப்படிதான் நம்மளும் சொல்றோம். இப்ப இன்னைக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, இந்த சனிக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த பயணத்திலே இருக்கிறதுனால நாள்ல மாறுது, என்ன இந்த வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் கொண்டாடுவதற்கு என்ன ஆதாரம் அப்படி கேட்டா நம்ம என்ன ஆதாரம் காட்ட முடியும்? எப்ப தெரியுமா நம்ம ஆதாரம் கேட்கணும்? வெள்ளிக்கிழமையில் தான் கூட்டம் வைக்க வேண்டும் என்று நாம் சொன்னா அதுக்கு எனக்கு ஆதாரம் கேட்கலாம். நம்ம பதில் சொல்ல கடமை இருக்குது. எந்த நாளும் வைக்கலாம், நம்ம வசதி வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தோம்,
அந்த மாதிரி தாங்க 3 7 2லயும் ஓதுங்க உங்களை யாரும் வேணாங்கிறது, 4லயும் ஓதுங்க உங்களை யாரும் வேணாங்கிறது. குர்ஆனை ஓதணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஓதிர வேண்டியதுதான். எந்த நாள்ல ஓதுங்க. நம்ம வசதிக்கு 3ஆம் நாள் வச்சோம், எங்க வசதி 7ஆம் நாள் வச்சோம், எங்க வசதி 40 வச்சிருக்கிறோம். 6ஆம் நாள்ல ஒரு ஆள் ஓதுறாரு, கூடுமா? கூடுனா. 8ஆம் நாள்ல ஓதுறாரு, கூடாதா? கூடுனா. 7இல் தான் ஓதவேன்னு சொன்னாதான் என்ன ஆதாரம் தாங்கன்னு கேட்கணும். எந்த நாளும் ஓதலாம், எந்த நாள் கூட்டம் நடத்தலாம். எங்க வசதிக்கு வெள்ளிக்கிழமை, எந்த நாளும் ஓதலாம். எங்க வசதி 7ஆம் நாள். அதே போல 40. அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு இருக்கிறது. மௌலிது அப்படிங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமா இறைவனும் மலக்குமார்களும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லுங்க, சலாமும் கூறுங்க. குர்ஆன்ல சொல்லிட்டான்ல, மௌலிது ஃபுல்லா ஸலவாத் தான், சலாம் தான். அதான் சொல்றான். அல்லாஹ் தஆலா செய்ய சொன்ன செய்யறோம். அல்லாஹ் தஆலா ஒன்றை செய்ய சொல்றான், நம்ம செய்யறோம். நன்மை இருக்கா இல்லையா? நன்மை இருக்கு. அந்த நன்மையை தான் இறந்து போனவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். நம்ம எவ்வளவோ நன்மைகளை செய்து சேர்ப்பிக்கலாம் என்பதற்கு நமக்கு ஆதாரங்கள், ஹதீசுகளை எண்ணற்றவைகள் உண்டு. அதன் அடிப்படையில் தான் செய்யறோம். 40 நாள்ல செய்யறோமே தவிர அது ஆகுமான நாளுங்கிறனால தான் 39லயும் ஓதலாம், தப்பு கிடையாது. 41லயும் ஓதலாம், தப்பு கிடையாது. நம்ம வசதிக்கு 40 நாள் வச்சுக்கிட்டோம். மௌலிது ஓதுங்க, குர்ஆனை ஓதுங்க, இறந்து போனவங்களை சேருங்க. அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாம் இப்ப வணக்கம் செய்யறோம், முடியும். இறந்து போனவங்களை முடியுமாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம செய்யற வணக்கம் தான் உங்களுக்கு ஏதாவது பலன் அளிக்கும். அதனால அங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உறவினர்கள், நம்ம பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தையர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் நமக்கு ஏதாவது செஞ்சு அனுப்ப மாட்டாங்களா? எதிர்பார்ப்புல இருப்பாங்க. நாம் செய்கிற உதவி அதுதான். மற்ற சமயங்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடே இதுதான். மற்ற சமயங்கள்லாம் மனித நேயத்தை பத்தி வாடலாவ பேசுவாங்க. எல்லாம் மண்ணுக்கு மேல நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மனிதர்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க. ஆனா இஸ்லாம் வித்தியாசமான மார்க்கம். மண்ணுக்கு மேல இருக்கிற மனிதரம் பற்றி கவலைப்படாதே, மண்ணுக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறானே அவன் விஷயத்திலும் கவலைப்படு, அவன் விஷயத்திலும் அக்கறை செலுத்து என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அதான் இஸ்லாம் வேறுபடுகிறது. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டா நம்ம உதவி செய்யறோம்ல, மனித நேயம் தானே. கபருக்குள்ளே ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்க. வெளியில இருக்கிற மனிதருக்காக நீங்க உதவி செய்யாவிட்டா இன்னொரு நாள் செஞ்சிருவாருங்க. இல்லாட்டி அவர் வேற வகையில உழைச்சிருவாரு, சம்பாதிச்சிருவாருங்க. ஆனா கபருக்குள்ள இருக்கக்கூடியவர் தானா சம்பாதிக்க முடியுமா? நம்ம செஞ்சாதாங்க உதவி. சில பேர் சொல்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானே, இப்படித்தானே இளைஞர்களை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. வசனத்தை ஓதி ஓதி தப்பான அர்த்தத்தை சொல்லி வசனத்தை ஓதிட்டாங்களே தானே அந்த இளைஞர்கள் நம்பிடுறாங்க. ஆனா அவங்க சொன்ன அர்த்தம் சரியா? அதைத்தானே இந்த இளைஞர்கள் பார்க்கல. காரணம் அரபி தெரியல. அரபி தெரியவில்லை என்கிற ஒரே ஒரு மூலதனத்தை வைத்துக் கொண்டு அப்பாவி இளைஞர்களை தவறான வழிக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்களே. ஒரு வசனத்தை ஓதிடுவாங்க, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. நீங்க என்ன குர்ஆன் ஓதுறீங்க? இந்த இளைஞர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப தர்மம் செய்யலாம்னு தானே அவங்களும் சொல்றாங்க. அப்ப தர்மத்துடைய சுமை மட்டும் சுமக்கலாமா? ஹஜ் செய்யலாமா? அது ஹஜ் செய்யலாங்கிறாங்கல்ல அவங்க இளைஞர். அவங்கள பார்த்து கேட்கணும், இந்த வசனத்துக்கு இப்படி அர்த்தம் வச்சேல, ஹஜ் செஞ்சா அந்த சுமை மட்டும் சுமக்குது மையத்து எப்படின்னு கேட்க வேணாமா அந்த இளைஞர்கள்? அந்த விசிறுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அரபி டிக்ஷனரி போய் பாருங்க, பாவம் அர்த்தம். இறைவன் சொல்றான், ஒரு ஆத்மாவின் பாவச் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. ஒரு ஆள் திருடுனா தண்டனை அவனுக்கு தான். அவனை விட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் திருடுனா தண்டனை உனக்கு தான் தரப்போறேன் சொல்ல மாட்டான இறைவன்? ஒரு ஆள் விபச்சாரம் ஞாபகம் வைங்க, அவனுக்கு தான் தண்டனை. அவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டா தண்டனை கொடுப்பான்? அல்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆத்மாவின் பாவச் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. வேண்டாம், விசிறுக்கு நல்ல காரியத்துக்கும் பொருந்தும்ங்கிறத நீங்க எந்த டிசிஷனா எடுத்துதாங்க நாங்க ஒப்புக்கொள்றோம்? தர முடியுமா? விசிறுங்கிற பாவம், குற்றம் அர்த்தங்க. ஒரு ஆத்மாவின் குற்றத்தை இன்னொரு ஆத்மா சுமக்காது. இளைஞர்களுக்கு அர்த்தம் தெரியாதனால தானே சுமையை அப்படி அர்த்தம் வச்சிடறாங்க. அப்படி